ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் வித் பவி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக குயிக்காக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எக் இல்லாமல் ஒரு கேக். இந்த கேக்குக்கு மெயினாக 4 இன்க்ரீடியன்ஸ் தான்: பட்டர், பவுடர் சுகர், கண்டென்ஸ்டு மில்க், மைதா. வாங்க கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துகிட்டு சாஃப்டாக பீட் பண்ணணும். நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பட்டர் சாஃப்டாகும். ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், போக போக கொஞ்சம் சாஃப்டாகிடும். பட்டர் சாஃப்டாகின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு இது இருக்கணும். சாஃப்டாக இருந்ததுனா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு சுகர் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பவுடர் சுகர் 50 கிராம்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பீட் பண்ணிக்கணும். 50 கிராம்ஸ் நல்லா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பீட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ண பிறகு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸ் ஆகும். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் சுகர் சீக்கிரமாக மெல்ட் ஆகிரும். சுகர் சீக்கிரமாக மெல்ட் ஆகிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு மேலே ரொம்ப போட்டு ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலா எடுத்து நல்லா ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். சாஃப்டான மிக்ஸ் இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு மைதாவை வந்து நல்லா ஃபஸ்ட்டு சலிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மைதாவை சலிச்சிருங்க. மைதா சலித்த பிறகு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், இது ரெண்டையும் அதிலே போட்டு மைதாலே போட்டு சலிச்சிருங்க. சலித்த பிறகு இதுக்கு மேலே தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் லம்ஸ் இல்லாமல். நெக்ஸ்ட்டு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுக்காக பால் ஆட் பண்ணிக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி நல்லா, அதுவும் லம்ஸ் இல்லாமல், மைதா போட்டிருக்கனால லம்ஸ் ஆகும், கட்டி பிடிக்கும். கட்டி பிடிக்காமல் நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு வெனிலா எசன்ஸ் ஊற்றணும். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றினா போதும். நிறைய ஊற்றினா வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா வெனிலா எசன்ஸ் வேண்டாம். வெனிலா எசன்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி, இதுக்கு மேலே தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது மெயினாக. பொறுமையாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் எதுவுமே போட வேண்டாம். நான் பட்டர் மட்டும்தான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கேக் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும், ஈஸியாகவே எடுக்க முடியும். அதனால் நீங்கள் பட்டர் மட்டும் அப்ளை பண்ணி நம்ம பேட்டர் எடுத்து பேக்கிங் டின்னில் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே ஏதாவது 1-2 பபிள்ஸ் இருந்துச்சுன்னா பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரும். நெக்ஸ்ட்டு நான் அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 35 to 45 மினிட்ஸ் பேக் மோட்டில் பேக் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணி எடுத்தோன்னா கேக் இப்படி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பாருங்கள். நம்ம திருப்பி எடுத்தோன்னா கேக் அப்படியே வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சைடில் எடுத்து விட வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே கேக் வெளியே வரும். ஏன்னா நம்ம அடியில் வந்து பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். பேக்கிங் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணதுனால சாஃப்டாக இருக்கும். வெளியே அதுவே வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். கேக்கை கட் பண்ணி எடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கேக் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.